மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நியூட்டனுடைய 3ஆம் விதி என்று சொல்லுவார்கள். இயற்பியல் பாடத்திலே நாம் இதை படிக்கின்றோம். ஒவ்வொரு வினைக்கும் அந்த வினைக்கு சமமான எதிர்வினை ஒன்று உண்டு என்று சொல்லுவார்கள். எந்த வினை செய்தாலும் அதற்கு இணையான சமமான எதிர்வினை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுதான் நியூட்டனின் 3ஆம் விதி. அன்பிற்குரியவர்களே, ஒரு வினைக்கு எதிர்வினை மட்டுமல்ல, மாறாக ஒரு வினைக்கு விளைவு என்பதும் ஒன்று இருக்கிறது. நாம் ஒரு செயலை செய்கிற போது அதற்கான விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடு விளைவு என்று ஒன்று இருக்கிறது. எனவே நாம் எந்த செயலை நாம் செய்கிறோமோ அதனுடைய பலன் என்று ஒன்று இருக்கிறது. நாம் நேர்மறையான ஒரு செயல்பாட்டை செய்கிற போது, ஒரு வினையை செய்கிற போது நேர்மறையான விளைவு ஏற்படும். நாம் எதிர்மறையான ஒரு செயலை செய்கிற போது, வினையை செய்கிற போது எதிர்மறையான ஒரு விளைவு ஏற்படும். எனவே நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு தகுந்த ஒரு விளைவானது அது உருவாக்கும், ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த நற்செய்தியின் வழியாக நம்மை ஒரு நேர்மறையான, நம்பிக்கையுள்ள, விடாமுயற்சியோடு கூடிய ஒரு செயலை செய்ய அழைக்கிறார், ஒரு வினையை செய்ய அழைக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேளுங்கள் என்பது ஒரு வினை, ஒரு செயல். நீங்கள் கேட்கிற போது எப்படி கேட்க வேண்டும்? விடாமுயற்சியோடு, நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கடவுளிடத்திலே கேட்கிற போது நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். அந்த கேட்பதற்கு ஒரு விளைவு என்னவென்றால், நாம் எதை கேட்கிறோமோ அதை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். 2வது நிலையிலே, நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். தேடுவது ஒரு செயல், ஒரு வினை. அந்த தேடுதலானது எந்த விளைவை ஏற்படுத்தும் என்றால், அதற்கான பலன் என்னவென்றால், எவர் ஒருவர் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு தேடுகிறாரோ அவர் தேடுவதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கண்டிப்பாக கண்டடைவார் என்பது இயேசுவினுடைய வாயிலிருந்து வருகின்ற வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. மேலுமாக, தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் எந்த தடைகளை கண்டாலும் கூட நீங்கள் துவண்டு விடாமல் அவைகளை நீங்கள் விடாது தட்டி கொண்டே இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்திலே நாம் நிறைய தவ முயற்சிகளை எல்லாம் நாம் நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு தொடங்கி இருப்போம். இவைகளிலே நாம் தொய்வடைந்து விடாமல் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும் சரி, அனுதின வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அவற்றிலே தன்னம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு நாம் விடாது அதிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் முயற்சி செய்கிற போது அதிலே நாம் அதற்கான அந்த பலனை நாம் பெறுவோம். திருவள்ளுவர் கூட திருக்குறளிலே கூறியிருக்கின்றார், முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், முயற்சி திருவினையாக்கும் என்றெல்லாம் முயற்சியை பற்றி, விடாமுயற்சியை பற்றி அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த தவ காலத்திலே நாம் மற்ற நாட்களை விட இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு நேர்மறையான செயல்பாடுகளை நாம் மேற்கொள்வோம். அப்போது அந்த நேர்மறையான செயல்பாடுகள், நேர்மறையான வினைகள் நமக்கு நேர்மறையான பலனை, விளைவை தரும் என்பதை நாம் நம்புவோம். அன்புக்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருப்பது போல ஒவ்வொரு வினைக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. நேர்மறையான வினையை செய்வோம், அதற்கு நேர்மறையான விளைவுகளை பெற்று இறை அருளை அதிகமாய் அனுபவிப்போம்.